வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் கலைவாணி வைத்தியநாதன். நீங்கள் பார்த்து கொண்டு ரசிப்பது சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் புதுவை நவரச நவராத்திரி. இன்னைக்கு நாம நவராத்திரியோட 3வது நாள்ல இருக்கோம். நவராத்திரி ஏன் கொண்டாடுறோம், ஒரு நாளுக்கும் எதுக்கு கதைகள் இருக்கு, நம்ம வீட்டுல கொலு வச்சு எதுக்கு வழிபடுறோம், இது மாதிரி பல கேள்விகள் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. அந்த கேள்விகளை தேடி தெரிஞ்சுக்கதான் இன்னைக்கு நாம வைஷ்ணவி ஆனந்தன் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க போகலாம். எல்லாருமே வீட்டுல கொலு வச்சு பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம வைஷ்ணவி ஆனந்தன் அம்மா வீட்டுக்கு வந்து பார்க்கக்குள்ளதான் தெரியுது அவங்க வந்து கொலுவையே வீடா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. வீட்டுல உள்ள வரதுல இருந்து அந்த வாசப்படியில இருந்து மேல மொட்டை மாடி வரைக்கும் கொலுவா இருக்கு. அண்ட் எல்லா வீட்லயும் பாக்குற மாதிரி இது சாதா கொலுவில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பொம்மைகள் வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் சாதால ஒரு பொம்மையும் ஒரு கதை சொல்ற விதமா இருக்கு. அண்ட் மேல பார்த்துருக்கோம். ஸோ அந்த கொலு பொம்மைகள்லாம் பார்த்தா யோகாசனம், அதாவது இன்றைய ஜென்ரேஷனுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களையும் கருத்துக்களையும் சொல்ற வகையில அவங்க கொலு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, தமிழ் இதிகாசம், அதாவது ராமாயணம், கண்ணப்பனார் கதை, அதுல இருந்து இன்றைய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சோட்டா பீம், மோட்டு பட்லு, ஸோ இதை மாதிரி காலத்துக்கும் ஏற்ற மாதிரி எல்லாருமே ரசிக்கும் வகையில நம்ம வைஷ்ணவி ஆனந்தன் அம்மா வீட்டுல கொலு வந்து வச்சிருக்காங்க. இவ்வளவு அழகாவும் பிரம்மாண்டமாகவும் கொலு வச்ச வைஷ்ணவி அம்மா மற்றும் அவருடைய கணவர் ஆனந்தன் அவர்களையும் இப்ப வந்து கூப்பிடலாம். வாங்கம்மா. ஸோ இவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக கொலு வச்சுருக்கீங்க. வீடு வந்து பார்க்கவே வந்து வீடு மாதிரி இல்லை, ஒரு கோவில் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த நவராத்திரி கொலு வச்சுட்ருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் வந்து 20 இயர்ஸாக இந்த கொலு வச்சுட்ருக்கோம் நாங்கள். ஓகே. ஸோ உங்கள் வீடு வந்து நாங்கள் இவ்வளோ நாள் பார்த்த வீடை விட ரொம்பவே யூனிக்காக இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப யூனிக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ரொம்ப கான்செப்டுவலாக வச்சுருக்கோம். ஒரு இடத்தையும் பார்க்கக்குள்ள தெரியுது. சில இடங்கள் வந்துட்டு தமிழ் இதிகாசங்களை சொல்லுது, சில இடங்கள் இன்றைய குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் கூட வச்சுருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ இந்த கொலுனால வந்து குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வரவங்களுக்கு வந்து இந்த சாமி கதையே சொல்லிட்டு இருந்தா இப்போ குட்டி குழந்தைங்களாம் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான இந்த மாரல் ஸ்டோரிஸும் வச்சுருக்கோம். இப்போ நிறைய பசங்களுக்கு அந்த மாரல் ஸ்டோரிஸ் தெரியறதில்ல. அதனால் அது இப்போ நாங்கள் பழைய மாரல் ஸ்டோரிஸ் பஞ்சதந்திர கதையெல்லாம் வச்சதுனால அது குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது எங்கள் வீட்டில். ஓகே. ஸோ பொம்மைகள் பார்க்கக்குள்ள தெரியுது நீங்கள் வந்து மண் பொம்மைகள் மட்டும் இல்லை, மேலே பார்த்து நிறைய வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த பொம்மைகளை பற்றி வந்து சொல்ல முடியுமா எங்ககிட்ட? இப்போ கொலுனாலே அந்த காலத்துலேருந்து மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் தான் வைக்கணும் கொலுவில். ஏன்னா இப்போ மனிதர்கள் பிறப்பதும் இறப்பதும் மண்ணில் தான், அந்த தத்துவத்தை அடிப்படையில் தான் வந்து இந்த கொலுவில் மண்ணால் வைக்கணும். ஆனால் இப்போ வந்து நிறைய வளர்ச்சி அடையதுனால பேப்பர் மெஷ்ஷில் பொம்மைகளை செஞ்சு வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய மெட்டீரியல்ஸில் பொம்மைகள்லாம் வந்ததுனால அதையும் வாங்கி இப்போ மக்கள் வைக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டு கொலுவில் பார்த்தீங்கன்னா மெயினாக மண்ணால் ஆன பொம்மைகள் இருக்கும், கொஞ்சம் பேப்பர் மெஷ்ஷில் பொம்மையும் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகேம்மா. ஸோ நம்ம நவராத்திரியில் ஒரு நாளுக்கும் ஒரு கதை இருக்குது. இன்னைக்கு நம்ம நவராத்திரியோட 3வது நாள்ல இருக்கும். ஸோ இந்த 3வது நாள் நவராத்திரி கதையை வந்து சொல்ல முடியுமா? 3வது நாள் நவராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியோட அம்சமான சந்திரகாந்தாவை தான் நம்ம வந்து 3வது நாளை கொண்டாடுறோம். சந்திரகாந்தான்னு ஏன் அவங்களுக்கு பேர் வந்ததுன்னா, அவங்க நெத்தியில் வந்து பிறை மாதிரி ஒரு நிலவு சூடி இருப்பாங்க, அதனால தான் அது சந்திரகாந்தான்னு. இனியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ கலர், நல்ல ஒரு இங்கு கலர்னு சொல்லுவாங்க, அந்த கலர் தான் இன்னைக்கு. இந்த 9 நாளுமே வந்து பார்வதியோட அம்சம் தான். ஓகேம்மா. ஸோ இந்த வருஷம் ஹால்லேயே நீங்கள் இவ்வளோ கிராண்டாக கொலு வச்சுருக்கீங்கல்ல, இந்த வருஷம் அலங்காரத்தை பற்றியும் இந்த கொலுவை பற்றியும் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அம்மனுக்கு வந்து ஒரு அலங்காரம் பண்ணுவோம். இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கோம், சப்த கன்னிகளில் இருக்கிற இந்திராணியோட அலங்காரம் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து இந்திரனோட ஒய்ஃபு சசி அவங்க பேர். அவங்க கையில் வந்து வஜ்ராயுதம் வச்சுருப்பாங்க. ஏன் நாங்கள் சப்த கன்னியில் ஒரு கன்னி இந்த வருஷம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க, இப்போ உலகத்தில் பெண்களுக்கு நிறைய அநீதிகள் நடக்குது. இவங்கெல்லாம் ஒரு அநீதினா அப்போ போருக்கு தளபதியாக நின்று போவாங்க. அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு நடக்கிற இந்த அநீதிக்காக இவங்களை நம்மளுக்கு போர் தளபதியாக நின்று நம்மளை வழி நடத்துன்றதுக்காக இந்த வருஷம் நாங்கள் இந்திராணி வச்சுருக்கோம்.
ஓகே, ரொம்ப நன்றிம்மா. ஸோ இப்போ வந்து சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார், உங்களோட பேரு? ஆனந்தன். ஓகே சார், இவ்வளோ அழகாக வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து கொலு வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கணவரோட சப்போர்ட் கண்டிப்பாக இருந்தாகணும். ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா ஓரிரு வார்த்தைகள்? கண்டிப்பாக இந்த கொலு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக வச்சிட்ருக்கோம். கொலு வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக இவங்களுடைய வீட்டில் வந்து இவங்க அப்பா அம்மா வீட்டில் வந்து இது தொடங்கப்பட்டது. அது நாங்கள் அதுக்கப்புறம் அதை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்காக எங்களை 20 ஆண்டாக நாங்கள் எங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் வச்சுட்டு வரோம். இவங்க வந்து ரொம்ப அதில் வந்து எப்படி சொல்கிறதுனா கொலுவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஜென்ரலாக வந்து கொலுவில் என்ன பண்ணுவாங்கன்னா பொம்மையை வாங்கி வைப்பாங்க, வரவங்க பார்த்துட்டு போவாங்க. வேறு இங்கே நாங்கள் பண்ணுறது எப்படின்னா ஒரு பொம்மை நாங்கள் அடுக்கிறது இல்லாமல் அதோடைய கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி வந்து எல்லாமே அதோடைய கதைகள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவோம். அதனால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல, இந்த கதைகள்லாம் யாருக்குமே தெரியறதில்ல. அப்போ வரவங்களுக்கு என்னென்னா நம்ம கதைகள் சொல்லும்போது அவங்க இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. நம்மளுடைய ராமாயணம் ஆகட்டும், மகாபாரதம் ஆகட்டும், இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. இது நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், நிறைய கதைகள் இருக்குது. அதனால் அந்த கதைகளை சொல்லி அவங்க அந்த பார்க்கும்போது தான் அவங்க ரியலிஸ்டிக்காக அதை வந்து உணர்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் ஒரு தீம் வச்சு தான் நாங்கள் பண்ணுறது. ஒரு தீம் கொடுத்து அந்த தீம் பிரகாரம் வந்து நீங்கள் ரூமில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா மாடியில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா தீம் பிரகாரம் இருக்கும். இந்த சென்ட்ரல் ஸ்டெப்பு மட்டும்தான் நாங்கள் சாமிங்களாக வச்சுருப்போம், மற்றதெல்லாம் தீம் பேஸ்டு வச்சுருப்போம். அந்த தீம் என்னென்னா ஏதாவது ஒரு தீமை கொடுத்து அது பிரகாரம் அந்த ஸ்டோரி சொல்லும்போது என்னென்னா அவங்களுக்கு வரவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பாங்க. அவங்க இங்கே வந்துட்டு போன போது சம் மெசேஜ் அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இதுதான் எங்களோட சிறப்பாச்சு. ரொம்பவே நன்றி சார், ரொம்பவே அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. சார் சொன்ன மாதிரி நம்மளால் வந்து கொலுவை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்குள்ளே தெரிஞ்சுது. அங்கே வந்து ஒரு சீட்டு மாதிரி ஒரு சின்ன ஜெராக்ஸ் நோட் மாதிரி அந்தந்த ஒரு பொம்மைகள் கிட்டயும் இருந்து. ஸோ அதை படிக்கக்குள்ள தான் தெரியுது இந்த பொம்மைங்களுக்கான சரித்திரம், கதை இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி சார். இப்போ வைஷ்ணவி அம்மா வீட்டில் ஒரு ரூமில் ஃபுல்லாகவே கொலு பொம்மைகள் வச்சுருக்காங்க. ஒரு கொலு பொம்மைகளும் வித்தியாசமாக இருக்குது. அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி சொல்ல முடியுமாம்மா? ஒவ்வொரு வருஷமும் இந்த ரூமில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தீமேட்டிக் கொலு தான் வைப்போம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம். இந்த வருஷம் நான் என்ன தீம் வச்சுருக்கேன்னா திருக்குறள் பற்றி வச்சுருக்கேன். திருக்குறளும் இதிகாசங்களும் பேரில் வச்சுருக்கேன். திருக்குறளும் இதிகாசங்கள்னால் இது நம்ம ராமாயணம் மகாபாரதத்தில் நடந்த சில இன்சிடெண்ட்டை திருக்குறள் கூட நான் ஒப்பிட்டு வச்சுருக்கேன். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திருக்குறள் முகநக நட்பதுன் அப்படின்னு ஒரு திருக்குறள் வரும், அதை பற்றி வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் வந்து இந்த பொம்மையை பாருங்கள். இந்த ராமாயணத்தில் வந்து குகன் வந்து ராமர் காட்டில் இருக்கும்போது அவர் போய் ஹெல்ப் பண்ணுவார். அப்போ குகன் போனே அவர் வந்து நதியோர கரையில் இருக்கிறனால அவர் வந்து மீன், பால், தேன் இதை தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னே ராமர் சொல்வார், இனி வந்து இதெல்லாம் நான் சாப்பிட்றத விட உன்னோட அன்பு தான் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இனி நம்ம 4 பேர் கரையாது உன்னோட சேர்த்து 5 பேர் அப்படின்வார். இவங்க வந்து ராஜாவை, இவங்க வந்து வேடன். தான் என்னதான் இருந்தாலும் ராஜகுலத்தில் பிறந்தாலும் நண்பன் வந்து குகனையும் நண்பனாக சேர்த்துக்கிட்டாரு. இதில் என்னென்னா பார்த்து முகத்தோடு பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நான் கதைகள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட இது கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த திருவள்ளுவர் கட்டடத்தை அப்படியே இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு திருக்குறள் வந்து என்னென்னா திணையளவு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாலும் அதை பனையளவு நம்ம கருதணும்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்குது. அதுக்கு வந்து ராமர் பாலம் கட்டும் போது அணில் வந்து ஹெல்ப் பண்ணும். அப்போ ராமர் சொல்ல நீ சிறு துளி எனக்கு செய்தாலும் அது எனக்கு பெரிய துணையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது வந்து ஈன்ற பொழுது பெருதுவக்கும்னு சொல்லிட்டு அந்த திருக்குறள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேச தாயை வச்சுருக்கேன். இந்த மாதிரி தேச தலைவர்களை வந்து மகனாக பெற்றதுக்கு தேசத்தாய் வந்து ரொம்ப மகிழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லை, அது இவங்க மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி இருக்கிற நம்ம அம்மாக்களும் நம்ம அப்பாக்களும் நம்மளை பெருமையாக வெளியே சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கான திருக்குறள் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து நட்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு கஷ்டப்படும் போது நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும், அவன் கூட இருக்கணும்னு அப்படி தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னொரு திருக்குறள் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்டு தப்பு பண்ணானா அவனை போய் நம்ம சொல்லி திருத்தணும். சப்போஸ் அந்த ஃப்ரெண்டு திருந்தலைன்னா அவன் படுற கஷ்டத்தையும் நம்மளும் கூட போய் படணுன்றது ஒரு திருக்குறள் இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து நம்ம ராமாயணத்தில் இருக்கிற கும்பகர்ணனும் ராவணனோட நட்பு வச்சுருக்கேன். அவங்க அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அவங்களோட நட்பு எப்படி இருந்துன்னா கும்பகர்ணன் 6 மாதம் தூங்குவார், 6 மாதம் முழிச்சிட்டு இருப்பார். அவரை எழுப்பி போருக்கு போன்னு சொல்லுவார். அப்போ கும்பகர்ணன் போய் ராவணன் கிட்ட சொல்வார், அண்ணா நீ செய்கிறது தப்பு, நம்ம செய்யக்கூடாது, ஆனாலும்
கிடையாது, நீ எனக்காக போருக்கு போன்னு சொல்லும்போது அண்ணன் செய்த தவறு இருந்தாலும் செஞ்சோற்று கடனுக்காக ராவணன் கூட போய் போரில் போய் அங்கேயும் இதுவும் ஒரு வகையான நட்பு அப்படின்றதுக்காக திருக்குறளை மெயினாக வச்சுருக்கேன். இன்னொரு திருக்குறள் வந்து உடுக்கை இழந்தவன் கை போல, ட்ரெஸ்ஸு எப்படி கையிலும் போது நம்ம கை எப்படி போய் உடனே பிடிக்குமோ அதே மாதிரி தான் நண்பன் கஷ்டத்தில் இருக்கும்போது இன்னொரு நண்பன் ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கு இல்லை நம்மளோட குசேலர் கதையை நான் அங்கே வச்சுருக்கேன். அவர் குசேலர் ரொம்ப கஷ்டப்படுவார், கண்ணன் வந்து குசேலர் கேட்காம அவருக்கு எல்லா செல்வங்களையும் தருவாங்க. இந்த வருஷம் தீம் அதுதான் எங்கள் வீட்டில். ஓகேம்மா, ரொம்பவே நன்றி, ரொம்பவே அழகாக சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து வைஷ்ணவி அம்மா வீட்டில் மாடியில் வச்சிருக்க குழுவை போய் பார்க்கலாம் வாங்க. அம்மா, இங்கே இருக்க குழு பொம்மைகளையுமே பார்த்தா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த குழுவை பற்றி சொல்ல முடியுமா? இதை எந்த தீமில் வச்சுருக்கீங்க அப்படின்னு? இது வந்து மேலே என்ன தீமில் வச்சுருக்கிறேன்னா இன்டர்நேஷ்னல் டேஸ் பற்றி வச்சுருக்கேன். இப்போ எல்லாருக்கும் தெரியும் டூரிசம் எவ்வளோ ஒரு முக்கியமானது, எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் அந்த டூரிசம். வேர்ல்டு டூரிசம் டே வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 27 அன்றைக்கி டூரிசம் டே. அதை குறிக்கிறதுக்காக நாங்கள் மகாபலிபுரம் வச்சுருக்கேன். மகாபலிபுரம் பார்த்திங்கன்னா அங்கே 5 ரத்தாஸ் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து அக்டோபர் 10 வந்து வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து டான்ஸில் நவரசம் பார்த்துருப்பீங்க. நவரசம்னா டான்ஸில் மட்டும்தான் இருக்குன்னு இல்லை, அது 9 எமோஷன்ஸ். அந்த 9 எமோஷன்ஸும் நம்ம லைஃப்பில் பேலன்ஸாக வச்சுருந்தா தான் நம்ம மென்டல் ஹெல்த்து நல்லாயிருக்கும். எப்படி நம்மளுக்கு தலைவலி கை வலிலாம் வந்துச்சுன்னா ஒரு டாக்டரை போய் பார்க்குறோமோ, நம்ம மென்டலாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் அதை போய் டாக்டரை பார்க்கணுன்ற ஒரு அவேர்னஸ்க்காக தான் மென்டல் ஹெல்த் டேவே கொண்டாடிட்டு இருக்கோம். அதுதான் இந்த நவரசத்தை அங்கே வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் டே, அதுக்காக வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுருக்க இந்த லேடிஸ் தான் வச்சுருக்கேன். அடுத்தது இப்போ ரொம்ப நம்ம வருஷம் வருஷம் நம்ம மோடிஜி கொண்டாடுற இது வச்சுருக்கேன், உலக யோகா தினம் வச்சுருக்கேன். இது வந்து சூரிய நமஸ்காரம் வச்சுருக்கேன். அது அங்கே பார்த்திங்கன்னா மே 1 உழைப்பாளிகள் தினம். அது அங்கே வந்து எல்லா தொழிலும் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதை ஏன் நான் இங்கே வச்சுருக்கேன்னா பசங்களுக்கு வந்து தெரியறதில்ல என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்ட்டு. அரிசி எங்கேருந்து வருதுன்னா கடையிலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க பிள்ளைங்க. அதனால் ஒரு தொழில் செஞ்சு தான் நம்மளுக்கு வரும், எந்த தொழில் செஞ்சாலும் அவங்களை இழிவாக பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா வகையான தொழிலும் வச்சுருக்கேன். இதுதான் மேலே இருக்கிற கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா மகான்கள்லாம் இருக்கிறாங்க. மனிதர்களாக பிறந்து மகான்களாக ஆனாங்க. அவங்க யாருன்னா மக்களை எப்படி நல்வழிப்படுத்தி இருக்கணுன்றதுக்காக நிறைய வழிகளை காமிச்சவங்க அங்கே இருக்காங்க. ஓகேம்மா, ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க, நன்றிம்மா. அழகாக குழு வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட அவங்க வச்ச குழுவோட கதைகளை ரொம்ப கோர்வையாகவும் தெளிவாகவும் சொன்ன நம்மளோட வைஷ்ணவி அம்மா மற்றும் அவருடைய கணவருக்கு சிவா வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு வெள்ளி காயினை அன்பு பரிசாக கொடுக்குறோம். என்னங்கம்மா? தேங்க்யூ. ஸோ இந்த வருஷம் உங்கள் கூட வந்து இந்த குழு வந்து செலிப்ரேட் பண்ணல எங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் உங்களோட வார்த்தைகள் ஒரு வார்த்தைகள் எங்களுக்காக சொல்ல முடியுமா? இந்த சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரிலேருந்து வந்து எங்கள் வீட்டு குழுவை ரொம்ப அழகாக ரசித்து வீடியோ எடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இதை மாதிரி நிறைய பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அதுவும் இந்த ஷோ மூலிமா உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. ரொம்பவே நன்றிம்மா. இதே மாதிரி நாங்களும் வருஷம் உங்கள் வீட்டு குழுக்கு வந்து உங்களோட கதைகளை கேட்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். நன்றிம்மா. நன்றிப்பா. இன்னைக்கு 3வது நாள் நவராத்திரியும் ரொம்பவே அழகாக நம்மளோட வைஷ்ணவி ஆனந்தன் அம்மா வீட்டில் வந்து கொண்டாடணும். ஸோ நாளைக்கும் நம்மளோட இன்னொரு நேயர் வீட்டில் போய் வந்து குழுவை பார்க்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது PJ கலைவாணி வைத்தியநாதன்.